அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நானும் இந்த சமூக ஊடகத்தில் பயணிக்கணும்னு ஒரு விருப்பத்தோடு வந்திருக்கேன். விருப்பம்னா எப்படின்னா, நம்மளுடைய கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால. அதாவது ஒரு ஆட்சியே புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு 2 ஆண்டில் மாற்றக்கூடிய அளவுக்கு முடியும். அதுக்கு இந்த சமூக ஊடகம் தான் இவ்வளோ பெரிய பங்காற்றிருக்கு அப்படிங்கிறத எதிர்கட்சியோட கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசக்கூடிய அளவுக்கு இந்த சமூக ஊடகத்தோட பங்கு நிறைய இருக்குது. அதாவது நாம் தமிழர் கட்சியில் நான் உறுப்பினராக இருக்கேன். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய ஊர் மன்னார்கோவில் இருக்குது. சரி, நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க சமூக ஊடகங்களில் நிறைய பேர் பயணிக்கிறாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது தங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ அதில் நானும் பங்கெடுக்க விருப்பப்படுறேன். விருப்பம் அப்படின்றது என்னுடைய கருத்தை நான் பரவலாக்குறதுக்கு என்னுடைய இந்த சமூக ஊடக பணி பயன்பெறும் அப்படிங்கிற அந்த நிலையில் நான் சமூக ஊடகத்துக்கு வந்திருக்கேன். மற்றபடி எனக்கு அந்த அளவுக்குலாம் பேசுறதுக்கு தெரியுமாங்கிறது சந்தேகம் தான். நான் இந்த காணொலி மூலமாக உங்கள்கிட்ட நான் என்னைய வெளிப்படுத்துறதுக்கு நான் இப்படி பேசுங்கிறத வச்சு என்னை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் முறை சமூக ஊடகத்தில் நான் பேசுகிறதுன்றது, அதாவது ஓட்டு கேட்குறதுக்காக ஒரு 2 தடவையோ ஒரு தடவையோ 2 தடவையோ காணொலி போட்டிருக்கேன். நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அது இல்லாமல் நான் அந்த ஒரு நெடுங்காணொலியாக நான் பதிவேற்றம் பண்ண போகிறதுன்றது இதுதான் முதல் முறை. சரிங்களா? அதாவது என் முகத்தை பார்த்து என்னுடைய சொந்த பந்தங்கள், ஊர்க்காரங்க, இந்த தம்பி நமக்கு தெரிஞ்ச தம்பியாக இருக்கானே, இவனுடைய கருத்து என்ன சொல்ல வரான், எதுக்கு இவன் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னுடைய கருத்து பிடிச்சிருந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறது எனக்கு ஒரு பலமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் அதே மாதிரி இந்த மக்களுக்கு நேரக்கூடிய இன்னல்கள், இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது, அதை பற்றியும் நிறைய நம்ம பேசணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். திடீர்னு காலையில் கணப்பொழுதில் தோன்றும் என்னன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்படி நினச்சிட்டு இந்த வீட்டில் நான் ஒரு ஸ்டூலை போட்டுட்டு அதுக்கு மேலே அலைபேசியை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேசுவோம். நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். அதுக்காக தாவேகா சரியில்லாத கட்சி அப்படிங்கிறத இப்போவே நம்ம முடிவெடுக்க முடியாது. ஏன்னா 2 ஆண்டுகள் கட்சி தொடங்கின 2 ஆண்டுகள்லேயே அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி நிறைய சமூக ஊடகங்கள் பங்காற்றிருக்கு அப்படிங்கிறது எதிர்கட்சியில் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினுக்கு இப்போ தான் போய் சேர்ந்துருக்கோம். அது எல்லோரும் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. நாமும் எதிர்பார்க்கல இந்த தமிழக வெற்றிக் கழகம் இவ்வளோ பெரிய அதிக இடங்களை பிடிச்சி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. நாம் தமிழர் கட்சி வலிமையான ஊடக வலிமையாக இருந்தாலும் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேர வேண்டியது நிறைய இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் தங்களுடைய கருத்துக்களை நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க நம்ம முகம் தெரிந்தவர்களுக்காகவாவது இந்த மாதிரி காணொலியாவோ நேரடியாக போய் எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு தயக்கமாக கூட இருக்கலாம். எல்லோருக்கும் நேரம் இல்லாமல் இருக்கலாம். நாம் முக்கால்வாசி மக்கள் அல்லது 90 விழுக்காடு மக்கள் எந்நேரமும் இந்த ரீல்ஸு ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டோரிஸ் தானே பார்க்கக்கூடிய மக்களாக இருக்காங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட நம்மளை பார்த்துட்டு அவங்க நம்மளுடைய கருத்தை உள்வாங்கிக்குவாங்க. அப்புறம் நம்மளை விருப்பப்பட்டுருவாங்க. நம்ம கட்சி பிடிக்கலன்றது அடுத்து 2வது கருத்து. நம்ம நல்லதை பற்றி பேச போகிறோம். அதை அவங்க விருப்பப்பட்டு நம்ம கூட பயணித்தா மகிழ்ச்சி தான். அது ஒரு பலமாக இருக்கும் தானே அப்படின்னு நினச்சி நானும் ஒரு ஊடகத்தில், இந்த சமூக ஊடகத்தில் பயணிக்க வந்திருக்கேன். இந்த தாவேகா ஆட்சியை சொன்னால இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்க 2 ஆண்டுகளாக அரசியல் கட்சி நடத்திட்டு திடீர்னு டக்குனு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம அரசியல் கட்சி நடத்தும்போது அவங்களுக்கு தத்துவம்னு ஒன்றும் இல்லை, மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியவங்களா அப்படின்ட்டு நம்ம மக்கள் யோசிக்கணும் அப்படின்னு அவங்கள பற்றி நிறைய பேசியிருக்கோம். இனிமேல் அப்படி பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு அவங்க ஆட்சியே பிடிச்சிட்டாங்க. தத்துவம் இருக்குது, இல்லை அவங்க நல்லது செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் திமுக அதிமுக வேண்டாம், மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. சரி, நல்லது நடக்கும் நம்பிக்கையிலே நம்மளும் இந்த ஆட்சியில் பயணிப்போம். அதாவது குறைகள் இருந்தாங்க நம்ம எடுத்து சொல்லி தான் ஆகணும். அது நல்லது பண்ணாங்கன்னா நம்ம அதை பற்றியும் நம்ம பேசுவோம், எடுத்து சொல்லுவோம். நம்ம கனிம வளத்துறையில் இந்த கல் குவாரிகளில் நடக்கக்கூடிய அதில் அனுமதிக்கு அதிகமாகவோ கல் எடுத்திருக்காங்க, அந்த கனிம வளங்களை சுரண்டி எடுத்திருக்காங்க. அதை ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு
ஐயா டிகே பிரபு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நல்லதுகள் நடக்கும்போது நம்ம ஆதரிப்போம். அவங்க வந்து அந்த ஆய்வு செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வு செஞ்சு அது என்ன நிலைமைன்றதை வெளிப்படுத்தணும். எத்தனை கல்குவாரிகள் நடந்துகிட்ருக்கு, சட்டப்படி எத்தனை நடக்கு, சட்டத்துக்கு மீறி எத்தனை நடந்துட்டு இருக்கு, அது நம்ம இந்த மீறி நடந்தவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம், எத்தனை இதை நிறுத்த போகிறோம், அதெல்லாம் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லணும். வருங்காலங்களில் சொல்லுவாங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி அந்த கேரளாவுக்கு அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்களை கடத்திட்டு போகிறத வந்து முற்றுமுழுதாக நிறுத்தணும். அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லாமல் நம்ம வந்து அதை நீங்கள் பண்ணியே ஆகணும். நீங்கள் இல்லை அனுமதியோடு தான் நாங்கள் கல்குவாரியை நடத்துகிறோம், ஆனாலும் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தி கொண்டு போவோம் அப்படின்னு நிலம்ப நினைக்க அதை போராடிக்கிட்டு நாம் தமிழ் வச்சு தடுக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். புதுசாக நான் வந்து சமூக ஊடகத்துக்கு பயணிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் காலையில் கணப்பொழுதில் முடிவெடுத்து வந்திருக்கேன். அதனால் நம்ம மக்கள் வந்து ஆள்கார் பார்க்கான் சரியாக பேச தெரில அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் சும்மா நான் பேசுகிறதையும் ஒரு 5 நிமிஷம் கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. என் வீட்டுக்காரி திரிச்சிட்டே போகிறா, கேளுங்க, பயணிப்போம். இந்த ஊடகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னு தெரியல. யாருமே குயிரன்னு பேர் வச்சுருக்கேன், அப்படியே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். சரி பாப்பா சந்திப்போம். இது வந்து இது தானே யூடியூப்பில் வந்து குயிரன் பேர் வச்சுருக்கேன். இதில் இன்ஸ்டாவில் வந்து சுப்பிரமணியன் நாம் தமிழர்னு இருக்குது. சரி இருக்கட்டும், அடுத்தடுத்து நம்ம நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம். நன்றி வணக்கம், நாம் தமிழர். சரியாக உறுதியாக சொல்லணும். நன்றி வணக்கம், நாம் தமிழர். வீட்டுக்காரி பக்கத்தில் இருக்காங்க, பேசுகிறேன்.